தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஹவு டு டிராஃப்ட் பார்ட்டிஷன் டீட், பாக ஆவணம் எழுதுவது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து இந்த பார்ட்டிஷன் எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றத ஃபேமிலி லாலே வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் டீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு வந்து என்ன ரெக்யர்மெண்ட், அண்ட் தென் வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன் டீடை பற்றி சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது என்னென்னலாம் உங்களுக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டாக தேவை, ஸோ அதோட முக்கியத்துவம்லாம் என்ன அப்படின்றது புரியும். ஸோ இன்றைக்கி அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து எழுதி கொடுக்க போகிறா, என்ன சொத்துலாம் இருக்குது, அந்த சொத்து வந்து யார் வந்து வாங்கினது, அவரோட சுய சம்பாதியத்தில் வாங்கினதா, ஸோ அதை வந்து அவரோட வாரிசுதாரர்களெல்லாம் இல்லை அவர் வந்து என்ன முறையில் வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணுறாரு, ஸோ அந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, ஸோ என்ன வந்து முக்கியத்துவம் ஒரு பாக பிரிவினைக்கு. ஒரு தந்தை இருக்கார், அவருக்கு வந்து 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த அவருடைய சொத்துக்களை அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் சொத்தை வந்து 2 மகனும் வந்து பிரித்து கொள்கிறார்கள். இரு சமமாக 2 பேர் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை வந்து 2ஆக பிரித்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை ரிலீஸ் வாங்கிட்டாரு, அதிலிருந்து அவர் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு, அவருடைய சொத்தை இன்னொருத்தருக்கே வந்து கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அது வந்து ரிலீஸ் டீட். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் டீடை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செட்டில்மெண்ட்டுன்றது வந்து ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து அவரோட வாழ்நாளுக்கு அப்புறம் மகனுக்கு வந்து செட்டில்மெண்ட் கிஃப்ட் டீட் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டீடுக்குமே ஒவ்வொரு வகையான அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிஷன் இன் த சென்ஸ் நீங்கள் என்ன சொத்துக்கள் வைத்திருக்கீங்களோ அந்த சொத்துக்களை என்ன மாதிரியான பாகங்களாக பிரிக்க போகிறாங்க, அதுக்காக தான் இந்த பாக ஆவணம். ஸோ என்ன தட் மீன்ஸ் வந்து என்ன மாதிரியான சைஸஸ் அண்ட் தென் வேரியேஷன்ஸ் வந்து இருக்க போகிறதுன்றது தான் இதில் வந்து சொல்கிறோம் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில். ஸோ முதல் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை 2 நபராக வந்து பிரிக்கிறார், தட் இஸ் ஒரு சொத்தை. ஸோ முதல் சொத்தோட முதல் நபர் யார், ஸோ இவர் வந்து ஒரு நபர், இவர் வந்து 2வது நபர். ஸோ அவருடைய டீட்டெயில்ஸை வந்து இதில் குறிப்பிடுறோம். அண்ட் தென் வந்து மொத்த சொத்தோட ஸ்கெடியூல் என்ன, ஸோ ஏ ஸ்கெடியூலில் என்ன டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்து எந்த சார் பதிவாளரில் எந்த இடத்துல என்ன ஆவண எண், ஸோ இந்த மாதிரி என்ன பதிவாக இருக்குது அப்படின்றத டீட்டெயிலை வந்து சொல்கிறோம். அந்த ஆவண எண் என்ன, தட் இஸ் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ அவ்வாறு குறிப்பிட்ட இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை எந்த வித ஏற்பாடும், அதாவது ஒரு தந்தை வந்து இருக்கார், அவர் எந்த வித ஏற்பாடும் இல்லாமல் அவரோட காலங்கள் முடிஞ்சிருது, தட் இஸ் வந்து அவர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் அவர் தாயும் வந்து இயற்கை மரணம் எய்துறார். ஸோ வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் அவருக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு 2 மகன்களோ இல்லை 2 மகள்களோ இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து அமைப்பு தரணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜென்ரல் டாக்குமெண்ட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் இருவரும் மட்டும் கூட்டாக அனுபவித்து வருகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லேண்டை வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்க முடியல, இல்லை அப்பாவோட சொத்து சிங்கிளாக இருக்குது, அதை வந்து 2ஆக பிரிக்கணும். ஸோ இது எந்த மாதிரி வேணாலும் இந்த பாகம் வந்து எழுதலாம். ஸோ ஒருத்தருக்கே இதை வந்து கொடுக்கவும் செய்யலாம், இல்லை அதை 2ஆக பிரிக்கவும் செய்யலாம். சப்போஸ் இதை வந்து 2 பேரும் தனித்தனியாக பிரிக்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னொரு ஸ்கெடியூல், தட் இஸ் வந்து பி ஸ்கெடியூல், ஏ ஸ்கெடியூல் இருக்க சொத்தை பி ஸ்கெடியூலில் ஒன்று காமிச்சு, சி ஸ்கெடியூலில் ஒன்று காமிச்சு, ஸோ பி ஸ்கெடியூல் யாருக்கு, சி ஸ்கெடியூல் யாருக்கு அப்படின்றது வந்து நம்ம அவங்களுக்கு நிர்ணயித்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் சன் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 சதுரடி உள்ள ஒரு இடம் இருக்குது. அப்போ 1000 சதுரடி ஒரு நபர், 1000 சதுரடி இன்னொரு நபருக்குன்றத குறிப்பிடலாம். ஸோ இது வந்து பார்ட்டிஷன் ஆகிடுது. சப்போஸ் வந்து ஆல்ரெடி தட் இஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு 1000 சதுரடி நிலத்தை அவரால் பராமரிக்க முடியல, இவரோட அண்ணன் இருக்கார் இல்லை தம்பி இருக்கார், அவருக்கு வந்து இவர் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எழுதி கொடுக்க போகிறாரு, இது எல்லாத்தையுமே வந்து அவருக்கே கொடுத்து அவர் அனுபவிக்க சொல்ல போகிறாருன்னு சொன்னால் அதையும் வந்து செய்யலாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ செட்டில்மெண்ட். ஸோ இதில் வந்து பாக பிரிவினையில் மோஸ்ட்லி வந்து இருக்கிற சொத்தை என்ன பாகமாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து
2 ஸ்கெட்யூல் குடுத்துருக்கோம். ஸோ ஏ ஸ்கெட்யூல் அண்ட் தென் பி ஸ்கெட்யூல். அந்த ஏ ஸ்கெட்யூல்ல மேஜரான சொத்து இருக்கு. பி அண்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா, 2 வித சொத்துக்கள் இருக்கு. அந்த 2 வித சொத்துக்களும் ஏ வந்து ஒரு நபருக்கும், பி வந்து இன்னொரு நபருக்கும் ஆ அத வந்து பிரிக்கிறோம். ஸோ அதே சமயத்தில இதில கட்டக்கூடிய வரிகளாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பட்டா, ஆவணம் அதே மாரி இந்த அ தட் இஸ் வந்து இந்த ஸ்கெட்யூல்ல வந்து 2 டாக்குமெண்ட் வர்றதுனால, இப்ப வீட்டு எண்கள் அண்ட் தென் வந்து அதற்கு வந்து தனி ஈபி லைன் அண்ட் தென் வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் இந்த மாரி எது செய்யறனாலும், அதுக்கு வந்து இதில 2 பேரும் மனமுகர்ந்து ஒத்துக்கொண்டு இத செய்றோம் அப்படின்றது தான் இதில முக்கியமான தீர்வு. ஸோ நம்ம ஆல்ரெடி கீழ விவரித்த சொத்துக்களை பி நான் முன்னாடியே சொன்ன மாரி பின்னு ஒரு ஸ்கெட்யூல் அண்ட் தென் சின்னு ஒரு ஸ்கெட்யூல். அந்த ஸ்கெட்யூல்ல 2 நபருக்கும் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 1000 2000 சதுரடி இடத்த 1000 1000 பிரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்கெட்யூல்ல ஏல இருக்கிறது மொத்த ஸ்கெட்யூல். பியில் ஏ அண்ட் தென் வந்து பி அண்ட் சில இருக்கிற ஸ்கெட்யூல் பிரகாரம் எந்தெந்த நபருக்கு என்னென்னவாக இருக்க வேண்டும் என்றதையும் இதில் வந்து குறிப்பிடுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணத்தில் சொல்லியிருக்க மேஜரான விஷயம். அண்ட் தென் வந்து இதில் இருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட்டை வந்து யார் வந்து வச்சுக்கிறது? ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து யார் கையில் இருக்கணும்? ஸோ 2 ஆல்ரெடி சொன்ன மாரி வரியாக இருக்கட்டும், அதில வந்து நீங்க கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்னலாம் பண்ணீங்க, தனித்தனி பாகமாக பிரிச்சதுக்கப்புறம், இன்கேஸ் வந்து அந்த சொத்தையே அது வந்து ரீசேல் பண்ண போறோம், இல்ல வேற ஒரு நபருக்கு குடுக்க போறோம்ன்னு சொல்ற மாரி இருந்தா, ஸோ அது எல்லாமே செஞ்சுக்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக உரிமை உள்ளது அப்படின்றத இதில கிளியரா குறிப்பிடுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டீட்டெயில். ஸோ சொத்து விவரம். இதில வந்து கிளீனா என்னென்ன சொத்து இருக்கு, ஒவ்வொரு சொத்தோட டீட்டெயில்ஸ் என்ன, அதோட பட்டா யார்கிட்ட இருக்கு, சிட்டா யார்கிட்ட இருக்கு, அண்ட் தென் வந்து அடங்கல் எங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து க்ளீனாக வந்து குறிப்பிடப்பட்டு, ஸோ அதை வந்து நம்ம சாட்சிகள் முன்னிலையில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் டீட். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் தகவல் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதிவுகளும் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.